வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவில் குரு தேஜ் பகதூரின் 350வது தியாக தின விழாவில் கலந்து கொள்கிறார். சத்தியம், நம்பிக்கை மற்றும் நீதியின் பாதுகாப்பையே வாழ்க்கை நெறியாக கொண்டு அதற்காகவே உயிரே தியாகம் செய்தவர் குரு தேஜ் பகதூர் ஜி என்று அவர் கூறினார். தேஜ் பகதூர் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் விழாவின் போது பிரதமர் வெளியிட்டார். முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டதை குறிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கோவில் வளாகத்தில் காவி கொடி ஏற்றி வைத்து உரையாற்றினார். முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதில் மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அரவணைத்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் சம்விதான் சதன் என்னும் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய மண்டபத்தில் நடைபெறவுள்ள அரசியல் சாசன தின விழாவில் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தலைமையில் அரசியல் சாசனத்தின் முன்னுரை வாசிக்கப்படும். 4 புதிய தொழிலாளர் சட்டங்களின் அமலாக்கத்தினால் பொருளாதாரம் கணிசமாக ஊக்கம் பெற்று நாட்டில் வேலைவாய்ப்பின்மை 1.3% வரை குறையும் என்றும் இதனால் 77 லட்சம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் பாரத ஸ்டேட் வங்கி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் SIR கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கும் பணி 95.94% அளவிற்கும், படிவங்களை திரும்பப் பெற்று தரவுகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் 65.42% அளவிற்கும் முடிந்துவிட்டதாக இன்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சர்தார் பட்டேலின் 150வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மேரா யுவ பாரத் சார்பில் ஏனாமில் இன்று நடைபெற்ற ஒற்றுமை அணிவகுப்பை மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித் குமார் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இன்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.